அண்மை செய்தி. கணவனை இழந்தவர்கள் செங்கோலை வாங்கக்கூடாது என ஆகம விதிகளில் எங்கு உள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டுள்ள நிலையில் கடைசி நேரத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த காலத்திலும் இதுபோன்ற கருத்துக்களை முன்வைப்பது ஏற்கத்தக்கது அல்ல என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது தெரிவித்திருக்கிறது. மதுரையை சேர்ந்த தினகரன் என்பவர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், இது குறித்த விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம் அரசி. மீனாட்சி அம்மன் கோவில் விழாவின் 8ஆம் நாளான பட்டாபிஷேகம் அன்று செங்கோல் வழங்கும் நிகழ்ச்சியில் கணவனை இழந்தவருக்கு செங்கோல் வழங்கக்கூடாது என உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கோவிலினுள் இந்துக்கள் அனைவரும் தானே செல்கிறார்கள், செங்கோல் வாங்குபவரும் இந்துதானே என நீதிபதி கேள்வி எழுப்பினார். கணவனை இழந்தவர்கள் செங்கோலை வாங்கக்கூடாது என ஆகம விதிகளில் எங்கே உள்ளது என கேள்வி கேட்டு நீதிபதிகள் இதே போன்ற மனுவை ஏற்கனவே உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணை செய்து தள்ளுபடி செய்துள்ளது. அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் வாதம் செய்தார். கோவில் திருவிழா ஆரம்பித்த பின் கடைசி நேரத்தில் இதுபோன்ற மனு ஏற்கத்தக்கதல்ல என மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த தினகரன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அதில் மீனாட்சி அம்மன் கோவில் பட்டாபிஷேகம் அன்று செங்கோல் மீனாட்சி அம்மன் கைகளில் ஒப்புவிக்கப்படும். அந்த செங்கோலை உரிய அறங்காவலர் குழு தலைவர் பெற்றுக்கொள்வார். ஆகம விதியின்படி திருமணம் ஆகாதவரோ கணவன் அல்லது மனைவி இழந்தவரோ செங்கோலை பெற்றுக்கொள்ள இயலாது. தற்போது மீனாட்சி அம்மன் கோவிலின் அறங்காவலாக இருப்பவர் ருக்மிணி பழனிவேல்ராஜன் அவர் கணவரை இழந்தவர் என்பதால் கோவிலில் அவரிடம் செங்கோலை வழங்க இயலாது, வேறு நபரிடம் வழங்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி சரவணன் முன் விசாரணைக்கு வந்தபோது வீராகதிரவன் ஆஜராகி 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஏற்கனவே இதனை தள்ளுபடி செய்தது என வாதிட்டார். அப்போது நீதிபதி திருமணமாகாதவர்கள் கணவன் அல்லது மனைவி இழந்தவர்கள் செங்கோலை வாங்கக்கூடாது என ஆகம விதிகளில் எங்கே உள்ளது என கேள்வி எழுப்பினார். மேலும் கோவிலில் இந்துக்கள் அனைவரும் தானே செல்கின்றனர், செங்கோல் வாங்குவோர் இந்து தானே, விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டுள்ள கடைசி நேரத்தில் வழக்கை தொடர்ந்திருப்பது ஏன், இந்த காலத்திலும் இதுபோன்ற கருத்துக்களை முன்வைப்பது ஏற்கத்தக்கது என குறிப்பிட்ட நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். அரசி, விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.